1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, ரேஷன் துவரம்பருப்பு தான் நான் போட்டிருக்கேன். 3மே ஒன்றா போட்டு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய், வரமிளகா காரத்துக்கு 4 போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி, 4 மிளகு, ஜீரகம் கொஞ்சமாக போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பு, அரிசியெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பேட்ச் முடித்த பிறகு மறுபடியும் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. தாளிக்க ஒரு கரண்டியில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு கடுகு, பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு மாவில் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா தண்ணி தேவையான அளவு வேணும்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா மொத்தமாக வராது, மெலுசாக வரும். நல்லாயிருக்கும், சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.